திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு பகுதியில் மாணவர்களை கடத்த முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்கிட கேட்கலாம். கனிராஜ், என்ன நடந்தது? எவ்வளவு மாணவர்களை கடத்த முயன்றார்கள்? யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கனிராஜ். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த தொடக்கப்பள்ளியில் சுமார் 210 மாணவ மாணவிகள் படித்து வர்றாங்க. இந்நிலையில் நேற்று இந்த பகுதியை சேர்ந்த கொத்தனார் பொன்னர் அவருடைய பையன் சஞ்சீவ் 2வது படித்து வர்றார். அவர் பள்ளிக்கு வரும்போது பள்ளிக்கு முன்னாடி வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் போல் உடை அணிந்திருந்த 2 பேர் ஸ்கூட்டில் உங்க அப்பா அம்மா உங்களை அழைக்கிறார்கள் என கூறி அந்த மாணவனை கடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த வழியை ஒரு குறுக்கா ஒருத்தர் அந்த பையன் அலறல் சத்தம் கேட்கும் போது அந்த பையனை விட்டுட்டு அந்த டூ வீலர் வந்தவங்க தப்பி ஓடிறாங்க. அது சம்பந்தமா அந்த மாணவன் பள்ளி நிர்வாகத்தில் சொல்லி பள்ளி நிர்வாகம் நேற்றே காவல்துறையில் புகார் செய்யாமல் பார்த்துக்கலாம்னு அஜாக்கிரதை விட்டதுனால இன்று அதே போல் மாணவ மாணவியர் பள்ளிக்கு வரும்போது ஆம்னி கார்ல வர்றாங்க. ஆம்னி கார்ல அந்த பகுதியை சேர்ந்த லோகேஷ், சித்தார்த்து, கிருஷ்ணா உட்பட 4 மாணவர்களை கடத்த முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப அந்த மாணவர்கள் கத்துற சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் அந்த மாணவர்களை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது ஆம்னில அவர்கள் தப்பி ஓடிறாங்க. ஆல்ரெடி அந்த ஆம்னில பெண்களும் 2 குழந்தைகளும் உள்ள இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த தகவல் காட்டு தீயா பரவி அந்த பழைய வத்தலகுண்டு பகுதியை சேர்ந்த பெற்றோர்கள் பொதுமக்கள்லாம் பள்ளியை முற்றுகையிட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த வத்தலகுண்டு போலீசார், அதாவது எஸ்ஐ ஷேக் அப்துல்லா, நிலக்கோட்டை தாசில்தார் விஜயலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி வர்றாங்க. இந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இவங்க யாரு எதற்காக கடத்த முயற்சி பண்ணாங்கன்றது தெரியல. இது குறித்து போலீசார் சிசிடிவி கேமராக்களை வச்சு தீவிர விசாரணை நடத்தி வர்றாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி கனிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.